ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளில் சில பேர்த்துக்கு உழைப்பாளர் தினம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க. உழைப்பாளர் தினம் நம்ம அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நேரம் உழைச்சிக்கிட்டே இருப்போங்க. அதை வாஷிங்டனில் 1919 அக்டோபர் 19 சர்வதேச மாநாடு நடந்ததுங்க. இந்த நாட்டில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 48 மணி நேரம்னு தீர்மானம் செஞ்சு நிறைவேற்றினாங்க. பல நாடுகளில் உள்ள அரசாங்கமும் பார்த்திங்கன்னா வேலை நேரம் குறித்து சட்டம் கொண்டு வந்தாங்க. குறைந்தபட்ச தொழிலாளர் பாதுகாப்பு தொடர்பான சட்டம் இயற்றினாங்க. 1881 கொண்டு வரப்பட்ட முதல் தொழிலாளர் கூட்டத்தில் வேலை நேரம் குறித்து குறிப்பிடலைங்க. ஆனால் 2வது திருத்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா 9லேருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு 7 மணி நேரம் வேலைனும், பெண்களுக்கு 11 மணி நேரம் வேலைன்னு மாற்றப்பட்டதுங்க. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் 1948 தான் 11 மணி நேரம் நேரம் இருக்கிறது பார்த்திங்களா, அது 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டதுங்க. இந்தியாவில் 1948 தாங்க தொழிலாளர் நல சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சுங்க. இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம்தான் இந்த வேலை நேரத்தில் மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதுவரை பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் காக்க வேண்டியதாக இருந்ததுங்க. இந்தியாவில் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வேலை செய்யக்கூடாதுன்னு, வேலையில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த வயசில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கல்வி கற்கணும்னு சொல்லி சட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுங்க. அதே மாதிரி 14 வயதுக்குட்பட்டவர் நம்ம வேலைக்கு அமர்த்தினோம்னா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்ததுங்க. 8 மணி நேரங்கிற வேலை ஒரு 10% இந்தியர்களுக்கு தான் கிடச்சிதுங்க. மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக நேரம் வேலை செய்கிற மாதிரி இருந்ததுங்க. ஜவுளி கடையில் இந்த கொத்தனார் வேலையெல்லாம் செய்கிறாங்க பார்த்திங்களா, அன்னாடும் காட்சிகளெல்லாம், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இந்த தினம் சர்வதேச தொழிலாளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலகளவிய உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கான நல திட்டங்களும் அமல்பட்டதுக்கான சிறந்த நாளாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுதுங்க. இப்படி தாங்க நம்மளோட உழைப்பாளர் தினம் பார்த்திங்கன்னா உருவாச்சுங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நேரம் வேலை செய்வாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் காலையிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அது மாதிரி சொல்லி ஷிஃப்ட்டு கணக்காக போட்டு, நாள் கணக்காக போட்டு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஏன் நம்ம செய்கிற தையல் தொழிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்து அவங்களே பார்த்திங்கன்னா வேலையும் கொடுக்குறாங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா வெளியில் போய் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குங்க. அது மாதிரி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தையல் தொழில் ஒரு வரங்க. எந்த அளவுக்கு நம்ம ஆர்வத்தோடையும் கண்ணும் கருத்துமாக நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு கை கொடுக்குங்க. அந்த தொழில் ஹார்ட் ஒர்க் நோ ஃபெயில்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைய முடியுங்க. மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்து நிற்கலாங்க. எப்பயுமே உழைப்பாளர்கள் இல்லாமல் முதலாளி ஆக முடியாதுங்க. அந்த முதலாளி ஆகிறதுக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. பெண்களுக்கான தொழில்கள்னு பார்த்திங்கன்னா தையல் தொழில் தாங்க. அது மட்டும்தாங்க நம்ம வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலுங்க. நம்மளே முதலாளியாகவும் நம்மளே தொழிலாளியாகவும் செய்யக்கூடிய வேலை தையல் தொழில் மட்டும்தாங்க. தையல் தொழில் மட்டும் இல்லாமல் எம்ப்ராய்டிங்கு, ஆரி ஒர்க் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடலினை இயந்திரமாக்கி
உழைப்பினை உரமாக்கி வியர்வையை விதையாக்கி உயர்வாக வளர்ந்து நிற்கும் அனைத்து உழைப்பாளிகளுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.